வணக்கம் மக்களே! மைவி3 வழக்கு திடீர் மாற்றம். பிளான் என்ன? ஸோ ஆக்சுவலா வந்து பார்த்தீங்கன்னா, யுஓடபிள்யூல வந்து பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே பல பிரச்சனைய தூண்டி விட்டுருக்காங்க. ஸோ சக்தி ஆனந்த் குடுத்த பதில் தான் என்ன? என்ன ஒரு அதிர்ச்சி தகவல் நமக்கு வந்திருக்கு அப்படின்றத ஏ டூ இசட் இந்த வீடியோல நம்ப பார்க்கறோம். நீங்க நம்ம சேனலுக்கு புதியவரா இருந்தா மறக்காம ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் அண்ட் கூடவே வந்து லைக்கும் போட்டுக்கோங்க. ஸோ இஓடபிள்யூ இந்த டிபார்ட்மெண்ட்டு உள்ள வந்ததுனால தான் ஏகப்பட்ட பிரச்சனையும், குழப்பமும் உருவாயிருக்கு. அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, கேஸ் குடுக்கலாம், கேஸ் குடுங்க அப்படின்ற மாரி எல்லாமே வந்து ஃபோர்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ கேஸ் குடுக்கலாமா? வேணாவா? ஸோ அதே மாரி வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப எல்லாருக்குள்ளயுமே இப்ப சக்தி ஆனந்த் அவர்கள் பணம் குடுத்துருக்கிறதுக்கு தயாரா இருக்காரு அப்படின்றது இதுக்கு முன்னாடியே ஒரு அறிவிப்பு வந்து வந்திருக்கு. எல்லாருமே பார்த்துருக்கோம். ஸோ அவரு வந்து பார்த்தீங்கன்னா, டோட்டலா 23,00,00,000 தான் நான் குடுக்க வேண்டியது இருக்கு. எனக்கு குடுக்கறதுக்கு குடுங்க, குடுக்குறேன் அப்படின்னு அவரே வந்து சொல்லியிருக்கிறதா தகவல் வந்திருக்கு. ஸோ இந்த நிலைமையில வந்து பார்த்தீங்கன்னா, ஏன் கேஸ் குடுக்கறதுக்கு விட மாட்டேங்கிறாங்க? ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, நம்பளோட கோரிக்கை என்ன? ஒண்ணே ஒண்ணு தான். மைவி3யோட நம்ப பணம் வரணும். ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த கம்பெனி இயங்கணும் அப்படின்னு. ஸோ இதில கேஸ் குடுக்க சொல்றாங்களே! ஸோ ஏன் அந்த மாரி அப்படின்றது பார்த்தீங்கன்னா, இதுக்கான போதிய ஆதாரங்கள் இல்லாதனால தான் கேஸ் குடுக்க சொல்றாங்க அப்படின்னு ஒரு பக்கம் போயிட்டுருக்கு. ஸோ இந்த கேஸ் குடுத்தா பணம் வந்துரும் அப்படின்றது ஒரு பக்கம் போயிட்டுருக்கு. ஸோ ஆல்ரெடி அவங்களே பணத்த தரேன் அப்படின்றது தான் எம்டி அவர்கள் சொல்லியிருக்கிறதா வந்து சொல்லியிருக்காங்க. அந்த ஆடியோலாம் நம்ம கேட்டுருப்போம். ஸோ அப்புறம் ஏன் சக்தி ஆனந்த்கர் அவர்கள ஒரு வார்த்தையாவது பேச விடணும். ஸோ அனுமதியே வந்து குடுக்கல கோர்ட்டு. ஸோ எதனால அனுமதி குடுக்கல? இதில ஏதாவது அ ஏமாத்து வேலை நடக்குது அப்படின்னா, ஸோ அதுக்கு தான் அந்த டிபார்ட்மெண்ட்டே விட்டுருக்கிறது. இந்த ஏமாத்து வேலை என்ன அப்படின்றத நீங்க கண்டுபிடிச்சு சொல்லுங்க. ஏன்னா குற்றச்சாட்டு வச்சிருக்கீங்க அப்படின்னு. ஸோ ஆனாலும் வந்து பார்த்தீங்கன்னா, இதுவரைக்கும் எதுவுமே நிரூபிக்கப்படல. ஸோ போதிய ஆதாரங்கள் இல்லாதனால தான் இந்த மக்கள வந்து கம்ப்ளைண்ட் குடுங்க. ஸோ எத வச்சு கம்ப்ளைண்ட் குடுக்குறது அப்படின்னு ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம எத வச்சுமே கம்ப்ளைண்ட் கொடுக்க முடியாத அளவுக்கு தான் இருக்கு. ஸோ நம்ம வந்து ஆல்ரெடி இதில வந்து வேல தான் பார்த்துருக்கோம். அதுக்கான பேமெண்ட்ட தான் வந்து குடுத்துருக்காங்க. ஸோ இதில வந்து கம்ப்ளைண்ட் குடுக்கறதுக்கான ஒரு சில இத மட்டும் தான் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ பணத்த ஏமாத்திட்டு ஆதாரம் வேற கேட்கறாங்க. ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு கேள்விக்குறி ஏதாவது ஒண்ணு சிக்குமா அப்படின்ற மாரி தான் இருக்கு. ஸோ என்ன வந்து பார்த்தீங்கன்னா கேட்டா பர்சனலா ஒரு ஒப்பீனியன். சக்தி ஆனந்தர்கள வந்து பார்த்தீங்கன்னா, பேச விட்டாங்கன்னா, எல்லாருக்குமே ஒரு வந்து ஒரு தீர்வு கிடைக்கும் அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ ஏன் அத பேச விட மாட்டேங்கிறாங்க? ஸோ இதுக்காக தான் வந்து பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி இந்த கேஸ் குடுங்க அப்படின்றதுக்கு முன்னாடியே போராட்டத்துக்கான ஒரு தயார் நிலையில இருந்தாங்க. அது எல்லாருக்குமே தெரியும். ஸோ இத வந்து டைவர்ட் பண்றாங்களா அப்படின்னு பல கேள்விகளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அது கேள்வியாவே வந்து போயிட்டுருக்கு. ஸோ இதுக்கான ஒரு தீர்வு இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 3 நாட்கள்ல கிடைக்கும் அப்படின்னு போன வாரமே வந்து சொல்லியிருந்தாங்க. ஸோ கேஸ் குடுக்கறத பொறுத்து. ஆனா வந்து இதுக்கான கோ கோர்ட் நெனச்சா, இது என்ன பிரச்சனை அப்படின்ட்டு ஒரே 1 மாசத்துல தீர்ப்ப வந்து குடுத்துரலாம். இந்த பக்கம் அங்க கம்பெனி மேல ஏதாவது இருக்கா? ஸோ பணத்த வாங்கி குடுக்க மாட்டேங்கிறாங்களா அப்படின்ட்டு. ஸோ அந்த மாரிலாம் எதுவும் கிடையாது. நம்ம வேலை செஞ்சதுக்கான சம்பளம் குடுக்கல அப்படின்ற மாரி கேஸ் போலாம். ஸோ அவ்வளோதான் வந்து பண்ண முடியும் அப்படின்றது என்னோட ஒரு ஒப்பீனியன். ஸோ உங்களோட ஒப்பீனியன நீங்க கமெண்ட் செக்ஷன்ல பதிவிடலாம். ஸோ நம்ம சொல்ற விஷயம் கரெக்ட் அப்படின்னா மறக்காம ஒரு லைக்கும் போட்டுருங்க. ஸோ என்ன கேட்டா அடுத்த கட்டம் வந்து பார்த்தீங்கன்னா, எம்டி பேசணும், இல்ல வந்து போராட்டத்த நம்ம நடத்தணும் அப்படின்ற மாரி தான் சில வட்டாரங்கள் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ உங்களோட கருத்துக்கள கமெண்ட் செக்ஷன்ல பதிவிடுங்க. மீண்டும் இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சு அடுத்த வீடியோல போறேன். நன்றி, வணக்கம்.